சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படிங்க இருக்கீங்க? மனசார நீங்க சொல்லணும்னா ரொம்ப கஷ்டத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் அத மறுக்கல. இருந்தாலும் நம்ம தலையில என்ன எழுதியிருந்தாலும், அத கடந்து வர்றதுக்கு கடவுளுடைய துணை நமக்கு கட்டாயம் தேவை. அப்படி சிம்மத்துடைய கஷ்டங்களுக்கு, கவலைகளுக்கு அந்த கடவுள் பொறுப்பேற்கட்டும். அந்த கஷ்டத்தை கடந்து வர்றதுக்கான ஒரு வெளிச்சமான பாதையை அந்த தெய்வங்கள் அமைத்து கொடுக்கட்டும். சிம்மம் அப்படின்னாவே கோபதாபங்கள் அதிகம். அது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, எந்த தெய்வத்துக்கு பொருத்தமாகும்னாக்கா, சிவபெருமானுக்கு. அப்படியே பொறுமையா பார்த்துக்கிட்டு இருப்பாரு சிவபெருமான். பொறுமையா நெறைய தியானம் பண்ணுவாரு. அப்படியே கோபம் வெடிக்கிறப்போ எழுந்து ருத்ர தாண்டவம் ஆடுவாரு. அதேதான் சிம்மம். ரொம்ப பொறுமையா இருப்பீங்க. ஆட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு ஸ்டேஜ்ல வரும் பாருங்க, அப்ப அந்த ஆட்டம் ஆடுனவங்கலாம் அப்படியே அடங்கி போயிடுவாங்க. சிம்மத்துடைய கோபம் அப்படிதான். சிவபெருமானை வணங்கி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடங்கலாம். ஓம் நமக் சிவாய. கருணை கடலே, அன்பின் அப்பனே, கைலாசநாதரே, காப்பாற்றுங்கள் யாவரையும். நமச்சிவாய. உன் பாத தரிசனம் என் பாவம் விலகும். உன் பாத தரிசனம் என் பக்தி பெருகும். உன் பாத தரிசனம் என்னை பரவசப்படுத்தும். உன் பாத தரிசனம் என்னை பக்குவப்படுத்தும். ஓம் நமச்சிவாய. இப்போ சிம்மராசியோட கஷ்டங்கள் விலக, நிம்மதி அடைய, ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை நீங்க சொல்வதன் காரணமா உங்க கஷ்டங்கள் விலகும். எனக்குலாம் சொல்ல வராதுமா, எனக்கு புரியல, எனக்கு உச்சரிப்பு தெரியல, பிரச்சனையே இல்ல. ஓம் நமக் சிவாய. இந்த மந்திர சொல்ல 27 முறை சொல்லுங்க. அந்த சிவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். நான் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். எந்த தெய்வத்தை வேணா நீங்க வழிபாடு செய்யலாங்க. அந்த தெய்வங்கள் உங்களுக்கு சோதனைக்கு உண்டாக்கும். நீங்க கேட்கக்கூடிய வரத்துக்கு நிறைய கடினமான சூழ்நிலையை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஆனா சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரா வேணா இருங்க, எப்படிப்பட்ட ஆட்களா வேணா இருங்க, ஏன் இந்த நிமிஷம் நீங்க தப்பான ஆட்களா கூட இருங்க. ஆனா இந்த நிமிஷத்தை தாண்டி ஒரு நிமிஷமாவது நீங்க அந்த உண்மையான பக்தியோட சிவபெருமானுக்காக மனமுருகி வேண்டுறீங்க, அவர்ட்ட உண்மையான பக்தியை ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கேட்டதா கொடுப்பார். எந்த புராண கதைகள் வேணா எடுத்துக்கோங்க, சிவபெருமான் மட்டும்தான் அரக்கர்களுக்கு வரம் கொடுப்பார். ஆனா மற்ற தெய்வங்கள்லாம் அவங்கள தவம் புரியாத அளவுக்கு வச்சிருவாங்க. ஏன்னா அரக்கர்களுக்கு அந்த தவத்தின் பலன் கிடைச்சதுன்னா மத்தவர்களுக்கு துன்பம் அப்படின்னு. ஆனா சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அதை பத்திலாம் அவர் யோசிக்க மாட்டாரு. ஏன்? அவங்களுக்கு வரம் கொடுக்கறதுனால அவருக்கே பாதிப்பு வந்தாலும் சரி, அதான் வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சம்பவமே சிவபெருமானுக்கு தான் நடந்தது. ஒரு அரக்கனுக்கு வரம் கொடுத்து அந்த அரக்கன் சிவனுடைய தலையிலேயே கை வைக்க வந்தது. என்ன வேணாரு? நான் யார் தலையில கை வைக்கிறனோ அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டணும் அப்படின்னு. சரிங்களா? அப்படி தெரிஞ்சும் அந்த அரக்கனுக்கும் அவர் வரம் கொடுத்தார். இப்போ ஒரு தவறான நோக்கத்துக்காக வழிபாடு செஞ்சவங்களுக்கே அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுது அப்படின்னா, உண்மையான நோக்கத்தோட அந்த சிவபெருமான் நோக்கி நம்ம வழிபாட வச்சா கட்டாயம் அவர் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிறத உணர்ந்து வழிபாடு செய்யும். ஓகேங்களா? இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு தெளிவான சிந்தனையை உருவாக்கும். ஒரு பரிசோதனை வச்சிடலாமா? இப்போ சிவபெருமான மனசார நினைச்சுக்கோங்க. ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஜோதி வடிவம் தெரியுதா பாருங்க. அப்போ உங்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் இருக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க. அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு போட்டோவாகவோ இல்ல உங்க மனசுக்குள்ளேயே அந்த உருவம் தெரியற மாதிரியோ கற்பனையிலயாவது தெரியுது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் இருக்குதுங்கிறத உணர்ந்துக்கலாம். அட போம்மா நீ நீ ஜோதின்னு சொன்னாக்க எங்களுடைய மூளை உடனே கற்பனை பண்ணிடும் இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க. அது எல்லாராலையும் பண்ண முடியாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? நீங்க இந்த கோயிலுக்கு வரணும்னா கூட அந்த சிவபெருமான் முடிவு பண்ணணும். நீங்க இந்த கோயிலுக்கு வரணும்னா கூட அந்த தெய்வம் முடிவு பண்ணணும். அதேதாங்க. இந்த வீடியோ பதிவை பார்க்கணும்னா கூட உங்களுக்கு அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் இருக்கணும். இப்போ சிம்ம ராசியில எத்தனையோ கோடான கோடி பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருடைய கண்கள்லயும் இந்த வீடியோ பதிவு படாது. புரியுதுங்களா? ரொம்ப பேசாதம்மா, சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்க. உனக்கெல்லாம் என்ன போயிட்டு அஸ்ட்ராலஜின்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னு ஒரு சிலர் பேசுறீங்க. உங்களுக்கு புரியாத ஒரு கட்டத்த நான் வரைஞ்சுக்கிட்டு
நான் உங்களுக்கு புரியாத மாரி ஒரு விஷயத்த பேசினா தான், "நல்ல ஜோசியர்ப்பா" அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி உங்கள பயமுறுத்துனா மட்டும் தான், நாங்க நல்ல ஜோசியரும் கூட. உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்னும் ஒரு சில விஷயங்கள நல்லபடியா மாத்திக்கோங்க. இந்த தெய்வத்த இப்படி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு. அதெல்லாம் நீ நல்ல ஜோசியர் கிடையாதும்மா. நீ ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு கோயில சொல்லு. நான் அப்படியே அந்த கோயிலுக்கு போணும்னா கூட ஒரு 10,000, 15,000 செலவு பண்ணி போணும். அங்க போயிட்டு நான் ஒரு ரூ. 20,000 நான் வந்து பரிகாரம் பண்ணணும். அப்பதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட கஷ்டம் தீரும். அதுதான் எனக்கு ஒரு திருப்தி. அப்பதான் நீ நல்ல ஜோசியர். புரியுதுங்களா? நீ என்ன சும்மா மனச வந்து தூய்மையா வச்சுக்கோ. நீ சாமிய கும்பிடு. நீ கடவுள நம்பு. சரியாகிடும் அப்படின்னு நீ சொன்னீன்னா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு. புரியுதுங்களா? என்ன திசை வேணா நடக்கட்டுங்க. எந்த கிரகங்கள் எப்படி வேணா இருக்கட்டும். அதற்கான ஒரு சொல்யூஷன் வந்துட்டு கட்டாயம் இருக்கு. இப்போ அஷ்டமா சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது. அது எல்லாமே நடக்கதாங்க செய்யுது. சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும் உங்ககிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? உண்மைய எதிர்பார்க்கிறாரு. நீ உண்மையா இருங்களேன். இப்போ சிம்ம ராசியில பொறந்தவங்க எல்லாருக்குமே இந்த அஷ்டம சனினால பாதிப்பா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. இப்ப வந்து அஷ்டம சனியுடைய தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, 8 திக்கிலும் இருந்து ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உஷாரா இருங்கங்கிறது தான். அப்ப திட்டமிட்டு செயல்படுங்க. நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்கிறத முன்கூட்டியே வந்து திட்டமிட்டுட்டீங்க அப்டின்னா, அதுல எந்த ஒரு தப்பு தண்டாவும் நடக்காது. யாரையும் நம்பக்கூடாது. நம்ம ஒரு செயல செய்றோம் அப்டின்னாக்கா, கட்டாயம் நம்ம செய்றது வந்து நியாயமான செயலா? அதுல உண்மை இருக்கா? நமக்கு மட்டும் நல்லதா? நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருதா? இதெல்லாம் பார்த்து செய்றப்போ, எப்படிங்க சனீஸ்வர பகவான் உங்கள தண்டிப்பாரு? அவர பொறுத்தவரைக்கும் நீதிமான். கர்மகாரகன். நீங்க செய்யக்கூடிய நல்லதுக்கும், கெட்டதுக்கும் தகுந்த மாரி பலன் கொடுக்கக்கூடியவர். இப்ப நீ நல்லதே பண்ணிட்டு இருக்க. அப்புறம் எப்படிங்க உங்கள அவரு தண்டிப்பாரு? புரியுதுங்களா? நெறைய பேசியிருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தா பாருங்க. இல்லன்னா ஸ்கிப் பண்ணிட்டு இந்த வீடியோ பதிவுக்கான பலன்கள மட்டும் பார்த்தா கூட போதுமானது தான். உங்களுடைய விருப்பம் தான். சரிங்க. இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க. மார்ச் 31 முடியறதுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய 8 பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. சிம்ம ராசி 100க்கு 100% ரகசியமான பதிவு. எல்லாமே மாறப்போகுது. என்னம்மா மாறப்போகுது? ஏதோ அஷ்டம சனி வேற வரப்போகுதாம். ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கான விடை நான் முன்னாடியே சொல்ட்டேன். நீங்க இப்படிதான் கேட்பீங்கன்னு சொல்லி தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பயம் வேணாம். சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும் உன்கிட்ட அவர் பயத்தையும் எதிர்பார்க்கல, பக்தியும் எதிர்பார்க்கல. நீ பாட்டுக்கு உன் வேலைய செய் ராஜா. நான் பார்த்துக்கிறேன். நல்லது பண்ணியா? உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி வேல காட்டுறியா? அப்ப தலையில கொட்டுவேன். இதுதான் அவருடைய செயல்பாடு. நம்ம ஸ்டூடண்ட்டுங்க. அவர் வந்து வாத்தியார். உனக்கு குடுத்த பரீட்சை பேப்பர நீ கரெக்ட்டா ஆன்ஸர் எழுதிட்டு வா. தெரியலையா கூட அமைதியா இருந்துக்கோ. ஆனா பார்த்து எழுதுறது, ஏதாவது வந்துட்டு சேட்டை பண்றது இருந்தா கண்டிப்பாங்க. இதுலயும் வந்து பாத்தீனாக்க, ரொம்ப பெரிய எப்படியாவது இந்த பேப்பர வந்துட்டு மாத்தி எழுதுறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி எழுதுறது, இந்த மாரிலாம் வேல பண்ணாக்க வெளிய தொரத்தி விட்டுடுவாங்க. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் தண்டிக்கப்படும். இத உணர்ந்துக்கிட்டா போதும். சிம்பிள். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எக்ஸாம் பேப்பர் மாதிரி தான். தெரிஞ்சத செய்யுங்க. தெரியலையா அமைதியா இருந்துருங்க. சிம்ம ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கான பலன்கள் எப்படி கணிக்கப்படுதுன்னா, உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய சுபாவம் என்ன, அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன்கிறத பொறுத்து தாங்க பலன் அமையும். அப்படி பார்க்கிறப்போ, இப்போ வந்து கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா உட்கார்ந்திருக்கு. சிம்ம ராசி, மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். தன, வாக்கு, குடும்பஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் பாம்பு கிரகங்களே மோசமானவர் ராகு. அவருக்கு கொஞ்சம் மோசமானவரு கேது. இவரு உட்கார்ந்திருக்காரு. அடுத்ததா களத்திரஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் சூரிய பகவான், அவர் கூடவே தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான், இவங்க 2 பேரும் கூட்டணி. சூரிய பகவான் உங்களுடைய அதிபதி. அவர் கூட சனீஸ்வர பகவானுடைய கூட்டணிங்கிறது நல்லதுதான். ஏன்னா, சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தினாலும், உங்களுடைய அப்பாவா இருக்கக்கூடிய உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் அத வந்து தடுக்க பார்ப்பாரு. அடுத்து அஷ்டமஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் புதன் பகவான், அவரு கூடவே சுக்கிர பகவான், அவரு கூடவே பாம்பு கிரகமான ராகு பகவான். புத்திக்கு புதனு, உச்சபட்ச வாழ்க்கைக்கு சுக்கிரனு, அவங்க கூடவே ஜோடியா ராகு பகவான். இவருடைய கூட்டணி உங்களுக்கு சாதகமா, பாதகமா? அடுத்து தொழில் ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் நல்லதுங்க. சுபகிரகமான குரு பகவான் உட்கார்ந்திருக்காரு.
அடுத்த லாபஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்காரு. அவரு எப்படி இருக்காருனாக்கா, வக்ரகதியில வலம் வராரு. இத அடிப்படையா வச்சு உங்களுடைய 8 பிரச்சனைகள் எப்படி மாறுதுன்னா, மொத விஷயங்க. மனுஷனுக்கு மனசுல இருக்கக்கூடிய கவலை இல்லன்னா, நிம்மதியா இருப்பான். இல்லையா? அதாங்க. மொத விஷயம் சிம்மத்திற்கு மனசுல இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகுது. அடுத்ததான் 2வது விஷயம். மனச தாண்டி பணம் இருந்தா பரவாயில்லன்னு தோணுது. அதுதான் கொஞ்சம் மனசுடைய கவலையே அதிகப்படுத்துறதே. 2வது உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேரும். சூப்பர் இல்ல? அடுத்து 3வது பிரச்சனை. என்ன பண்ணாலும் எந்த காரியமும் கைகூடி வரமாட்டேங்குதுப்பா. நானும் முட்டுறேன், மோதுறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்கிறேன். யார்ட்டயும் போய் பேசி பார்க்கிறேன். காரியம் நடக்கல. அப்படிப்பட்ட தடைப்பட்ட காரியங்கள ஒரு சாமர்த்தியமான பேச்சுகள்னால காரியங்கள சாதகமான பலன் கிடைக்கிற அளவுக்கு சாதிச்சுக்க போறீங்க. சூப்பர். அடுத்தது ரொம்ப நாள் கனவுங்க. வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், நல்ல வேலை வாங்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், குடும்பத்துல எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். அப்படி இப்படின்னு. நனவாகுதா? இதுவாடா நினைக்கிற? இனி உனக்கு கனவே வரக்கூடாதுன்ற அளவுக்கு கவலை அதிகமா கொடுத்துட்டு இருந்தாரு இல்லையா? இனி அந்த கவலையே மறந்துருச்சு. பணமும் கிடைச்சிருச்சு. நம்ம எடுத்த காரியங்களும் கைகூடி வருது. அப்போ நம்முடைய பல நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது. 4வது பிரச்சனை சூப்பர். அடுத்தது சொந்தமா தொழில் பார்க்குறோம், வியாபாரம் பார்க்குறோம். ஆனா கூலி வேலை பார்க்குறோம். என்ன தொழில் செய்தாலும் சரிங்க, எந்த துறைகள்ல நீங்க இருந்தாலும் சரி. அதுல இருந்த தடைகள் விலகுது. அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலன் கொடுக்குது. லாபம் அதிகமாகுது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குது. அடுத்ததா 5வது விஷயம். நம்ம பணம் வெளியில மாட்டிக்கிச்சுப்பா. அத போய் கேட்டா, ஏதோ அவங்க பணத்த நம்ம போய் கேட்கிற மாதிரியும், இல்ல அவங்க கிட்ட போய் நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரியும் நம்மள வந்து அலக்களிக்கிறாங்க. சிம்மத்திற்கு நான் பல பதிவுகள் திரும்ப, திரும்ப, திரும்ப சொல்ற விஷயம் தான். பண விஷயம் உங்களுக்கு செட்டே ஆகாது. அது யார்கிட்டயும் குடுக்குறதோ, வாங்குறதோ வேண்டாம். அப்படி மாட்டிட்டு இருந்த உங்களுடைய பணம், அதாவது இந்த பழைய பாக்கிகள் வசூலாக போகுது. அதே மாரி புதிய ஆர்டர்கள் வருவது அதிகமாகும். இது வந்து தொழில் ரீதியா வந்துருது. அடுத்த 6வது விஷயம். உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க. தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, ஆண்களோ, பெண்களோ ஏதாவது ஒரு வேலை. அந்த வேலையில இருந்த சிக்கல்கள் மறையுது. அதே மாரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய செஞ்சு முடிக்க முடியாம, கூட வேலை பார்க்குறவங்க, மேல் அதிகாரிங்கலாம் உங்கள வந்து படாத பாடு படுத்தியிருப்பாங்க. இனி அவங்கலாம் வந்துட்டு சைலன்ட் ஆக போறாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய அவங்க சொன்ன நேரத்துல முடிச்சு குடுத்து, மன நிறைவு அடைய போறீங்க. ஓகேங்களா? அடுத்ததா 7வது விஷயம். குடும்பங்க. சிம்மத்திற்கு குடும்பம்னா உசுரு. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கி சுமூகமான நிலை காணப்படுது. இதுதாங்க பெரிய நிம்மதி சிம்மத்திற்கு. அடுத்ததா 8வதா உறவுக்காரர்கிட்ட நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல இருந்த அந்த இழுபறி நிலை மாறுது. ஓகேங்களா? சுருக்கமா சொல்லணும்னா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுதுங்க. சிம்மத்துக்கு வந்து அவங்க நெனச்சது நடக்குது அப்டின்னாவே, அது அவங்களுக்கு மட்டும் நல்லது இல்லைங்க. அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லது. ஏன் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய வீட்டாருக்கு கூட நல்லதுதாங்க. புரியுதுங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்ல வகையில மாறுறதுங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை உற்சாகமா இருக்க போகுதுங்கிறதுக்கான அத்தியாயம். என்னதான் இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆனாலும், இந்த மார்ச் மாதம் முழுவதுமே உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதம்னு சொல்லி முடிக்கலாம். எல்லாமே ஓகே. எல்லாமே நல்லதாவே இருக்கு. ஏதாவது ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு நமக்கு எச்சரிக்கை தரக்கூடிய விதத்திலயும் இருக்கும் இல்ல. அது என்னங்கிறத இப்ப நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்ததா பெண்கள பொறுத்தவரைக்கும், ஒரு திறமையான பேச்சுக்களின் மூலம் காரியங்களை எல்லாத்தையுமே வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க. அடுத்ததா சுக்கிர பகவானுடைய சஞ்சாரத்தினால கலைத்துறையில இருக்கிறவங்க, கலைத்துறை சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்க, நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. இதுவே அரசியல்வாதிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்க கொடுத்த வாக்க கொஞ்சம் காப்பாத்த முடியாம திண்டாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இதனால என்ன பண்ணணும்? இது அரசியல்வாதிகள் மட்டும் இல்லைங்க. சிம்ம ராசி சேர்ந்த எல்லாருக்குமே சொல்றேன். ஆண்கள், பெண்கள், சின்னவங்க, பெரியவங்க எல்லாருக்குமே யாருக்கும் வாக்கு குடுக்காதீங்க. பணம் கொடுக்காதீங்க. யாரையும் நம்பாதீங்க. புரியுதுங்களா? இந்த 3 விஷயத்த எப்பவும் செய்யாதீங்க. அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும்,
பாடங்கள படிக்கிறதுல நீங்க எதிர்பார்த்தது போலவே எளிமையா இல்லாம கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா கூடுதல் முயற்சி எடுத்து உங்களுடைய சந்தேகங்கள டீச்சர்ஸ் கிட்ட கேட்கறது, ஸ்டூடண்ட் கிட்ட கேட்கறது, இப்படி படிப்புல ஆர்வத்த அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா, முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்க, அதிக மதிப்பெண்களை பெறதுக்கு வழிவகுக்கும். வெற்றி நிச்சயம். அடுத்தடுத்து சொல்லனாக்க, நீண்ட கால பிரச்சனைகள்ல இருந்து இப்ப விடுபட போறீங்க. அதே மாரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மூத்தவங்களும், தனிப்பட்ட வாழ்க்கையில நண்பர்களும் உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க. அதே மாரி முதலீடுகள் செய்யக்கூடிய பணத்துல இருந்து நெறைய நன்மைகளை பெற போறீங்க. கமிஷன் ஒப்பந்தம், வெளிநாடு தொடர்பான வேலை பார்க்கிறவங்க, உங்களுக்குலாம் இந்த நேரம் வந்துட்டு ஒரு சிறந்த நேரம்னே சொல்லலாம். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் உண்டு. அதே மாரி வெளிநாட்டுக்கு போகணுங்கிற உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது. புதுசா நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, இது சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள்ல நீங்க நெறைய நன்மைகளை பெற போறீங்க. அதே மாரி வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. உங்களுடைய கனவுகள் நனவாகுது. குடும்பத்தோட மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இப்ப இன்னும் விரிவா நான் சொல்லணும்னா, அரசர் மாரி ஆட்சி பண்ணக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க. இவங்க இருக்கக்கூடிய இடத்துல அடிமட்ட தொழிலாளியா இருந்தா கூட சரிங்க. மேலிடத்துல கூடிய பெரிய அதிகாரி கூட இவங்கள தெரியும். ஏன்னா, அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் பளிச்சிரும். உங்களுடைய ராசிநாதன் உங்க ஜாதகத்துல 7ஆம் இடத்துல இருக்காருங்க. இதனால பணத்தட்டுப்பாடு காரணமா உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மறையுது. குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மாத்தி, மாத்தி மருத்துவ செலவு செஞ்சுட்டே இருந்தீங்க இல்லையா? அந்த நிலையில மாற்றம் உண்டு. இவரை தொடர்ந்து சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்க தொழிலுக்கு ஏற்றத்தை கொடுக்குதுங்க. அடுத்து செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல 11ஆம் இடத்துல இருக்காரு. இதனால அக்கறையோட தங்க நகைகளை வாங்குவீங்க. மனைவி மக்களால மகிழ்ச்சி அடைய போறீங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகத்த கொடுக்கிறார். அடுத்து புதன் பகவான பொறுத்தவரைக்கும் ஜாதகத்துல 8ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. இவர்தான் புத்திக்கு அதிபதியாச்சே. இவர் என்ன பண்றாரு, இத்தன நாளா சிம்ம எதிர்த்தவங்கள, இவங்களே உங்களுக்கு உதவி செய்யற மாதிரியான வாய்ப்பை ஏற்படுத்துறாரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாக்கா, அவங்களே வழிய வந்து அதாவது உரிய நேரத்துல உதவி செய்வாங்க. கடன் தொல்லைகள் நீங்குது, பணவரவு அதிகமாகுது. ஓகேங்களா? அடுத்து குரு பகவான பொறுத்தவரைக்கும் ஜாதகத்துல 10ஆம் வீட்ல நிக்கிறாரு. எந்த காரணம் கொண்டும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்றேன்னு போய் மாட்டிக்காதீங்க. அதே மாரி இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்கள கையாளுறீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம். குரு பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எச்சரிக்கை தான் கொடுக்கிறாரு. அடுத்து சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ஜாதகத்துல 8ஆம் வீட்ல உட்கார்ந்திருக்காரு. யார் கூட கூட்டணியில உட்கார்ந்திருக்காரு? புதன் பகவான் கூட. திருமண பிரச்சனைகள்ல இருந்த சிக்கல்கள் சரியாகுது. மனைவி மக்கள் கிட்ட இருந்த சண்டை சச்சரவு மறையுது. நிம்மதி உண்டு. அது சனீஸ்வர பகவான் 7ஆம் வீட்ல உட்கார்ந்திருக்காரு. ஏற்றுமதி, இறக்குமதி தொழில்லாம் சிறப்பா நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ராகு பகவான பொறுத்தவரைக்கும் ஜாதகத்துல 8ஆம் இடம். வீண் அலைச்சல், பண செலவு கொடுப்பாரு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பழிச்சொல்லுக்கு ஆளாகாம பார்த்துக்கோங்க. ராகு பகவான்ங்கிறவர் யாரு? கெட்டது பண்றதுல எக்ஸ்பர்ட். உஷாரா இருங்க. அடுத்ததா கேது பகவானை பொறுத்தவரைக்கும் ஜாதகத்துல 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. ராகு பகவானுடைய தம்பி இல்லையா அவரு? இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த அந்த நோய் தொந்தரவு அகலுது. வரவுக்கு மேல செலவு இருந்தாலும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது. அண்ணன் தப்பு பண்ணாலும், அண்ணன் பாதிப்ப கொடுத்தாலும் கேது பகவான் உங்களுக்கு அப்படியே சாதகமா உட்கார்றாரு. புரியுதுங்களா? உங்களுக்கு பாதிப்பு வராம தடுத்து நிக்கிறார். அதாவது சிம்ம ராசிக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு கிரகம் உங்களுக்கு பாதகத்த செஞ்சாலும் சரிங்க, இன்னொரு கிரகம் அந்த பாதகத்த தடுக்கிறது மட்டும் இல்லாம, இன்னும் அதிகமான நல்லத கொடுக்குது. இப்போ ஒருத்தன் உன்கிட்ட இருக்கிற ஒரு ரூ. 10 புடுங்கிட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன். அதுவே இன்னொருத்தர் பாத்தீங்கன்னாக்கா, அவங்க கிட்ட ரூ. 10 புடுங்கிட்டானா, சரி, சரி கவலைப்படாத. இந்தா ரூ. 100 வச்சுக்கோ அப்படின்னு குடுக்குறாங்க. அந்த ரூ. 10 குடுக்கறது மட்டும் இல்லாம, அத விட 9 மடங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. புரியுதுங்களா? இப்ப சிம்ம ராசிக்காரங்க இப்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா, அந்த கஷ்டங்கள் போகுறது மட்டும் இல்லாம, அத விட பல மடங்கு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத உணர்ந்துக்கோங்க. இப்ப வரைக்கும் பார்த்தா பொது பலன்களே சிம்ம ராசிக்கு இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள நெறைய அதிர்ஷ்டங்கள் உங்க கதவ தட்ட போகுதுங்கிறத உணர்ந்திருப்போம். இப்ப இன்னும் விரிவா நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். மகம் நட்சத்திரம். குரு பகவானுடைய பார்வையினால சங்கடங்கள் நீங்குது. தடைப்பட்ட வேலைகள் நடக்குது. லாப செவ்வாயினால வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடைய போறீங்க. இதுவே ரியல் எஸ்டேட் பண்றீங்க, பில்டர்ஸா இருக்கீங்க,
அதாவது கட்டிடம் சம்மந்தப்பட்ட தொழில், நிலம் சம்மந்தப்பட்ட தொழில். உங்களுக்கு எல்லாருக்குமே லாபம் உண்டு. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அடுத்து பூர நட்சத்திரம். உங்களோட பல நாள் கனவுகள் நனவாக போகுது. உடல் நிலையில இருந்த பாதிப்புகள் குறைய போகுது. ஆரோக்கியம் சீராகுது. சுக்கிரனும், புதனும் வக்ரமாக இருக்கிறதுனால எல்லா விதங்கள்லயும் கொஞ்சம் நிதானத்த கடைபிடிங்க. அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். சூரிய பகவான பொறுத்தவரைக்கும் சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது, நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய வைக்கிறாரு. அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் உண்டு. செவ்வாயினால உங்களுடைய நிலையில உயர்வு உண்டு. துணிச்சலாக செயல்படுவீங்க. தடைப்பட்ட வேலையை கூட இப்ப நடத்தி முடிச்சுப்பீங்க. உங்கள பொறுத்தவரைக்குங்க, பரிகாரம். அனுதினமும் சிவபெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும். 2வதா, அனுதினமும் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு உங்க கால அப்படி வச்சுட்டு வாங்க. பரம சௌக்கியம் உண்டாகும். அது மட்டும் இல்லாம அனுதினமும் பூஜை அறையில மாலை நேரம் 5:30 மணிக்கு மேல விளக்கேற்றி வழிபாடு செய்ய. அந்த தீப ஒளியின் காரணமா குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும். 3வது பரிகாரம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால அர்ச்சனை செய்து வணங்க. எல்லா நன்மைகளும் உண்டாகும். காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். அப்போ எந்த அளவுக்கு சிவபெருமான நீங்க வழிபாடு செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்கள. திரும்பவும் லிஸ்ட் போட்ட மாரி சொல்றேன். உங்களுக்கு சாதகமும், பாதகமும். செவ்வாய் பகவான பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்காரு. சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல இருக்காங்க. இவங்க 2 பேருமே உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்குறாங்க. உங்க ராசிநாதனுடைய பார்வைங்கிறது உங்க ராசிக்குள்ளேயே பலம் பெறுவதனால உங்களுடைய பலமும் கூடுது. சரிங்களா? தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை மறையுது. குடும்ப ஒற்றுமை மேம்படுது. தொழில், வியாபாரம் பார்க்குறவங்க வெற்றி அடைவீங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சொல்லப்போனாக்கா, நீங்க ஒரு வேலைய பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா, வெற்றிங்கிறது தன்னால உங்கள தேடி வரும். இதுவே அரசாங்க போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற போறீங்க. சுக்கிரனுடைய பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு, குறிப்பா கலைஞர்களுக்கு நல்ல காலங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அத நீங்க பயன்படுத்திக்கணும். மக்கள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கு பெருகுதுங்க. இது தொடர்ந்து கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்கா, குரு பகவானுடைய அமர்வுங்கிறது ஜீவஸ்தானத்துல பலவீனத்த கொடுக்குது. புதுசா தொழில் பண்றேன் அப்படின்னாக்கா, அத கொஞ்சம் தள்ளி போடுங்க. உங்களுக்கு விருப்பமே இல்லாத இடத்துல இருக்காதீங்க. செய்யக்கூடிய வேலையில திருப்தியை ஏற்படுத்துற மாரி இருங்க. பண இழப்புகள் உண்டாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால பண விஷயத்துல கவனமா இருங்க. அதே மாரி சனி பகவானுடைய அமர்வுங்கிறது குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்ப குடும்பத்துல குழப்பம் ஏற்படாத வண்ணம் குடும்பத்தின் மீது அக்கறை கூடணும். அதே மாரி உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை வச்சுக்கோங்க. இவ்வளவுதாங்க. சிம்மத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 8 பிரச்சனைகளும் எப்படி மறையுதுன்னு சொல்லியாச்சு. அதையும் தாண்டி நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறதும் சொல்லியாச்சு. அதே மாரி நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரமும் சொல்லியாச்சு. இதை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க, இது எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்கிறதுல தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வுக்கு போறதும், இல்ல இப்படியே கன்டின்யூ ஆகுறதும். ஆனா இத விட கீழ வரமாட்டீங்க. பயப்படாதீங்க. ஏன்னா தெய்வங்கள் உங்களுக்கு துணை. கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா உட்கார்ந்திருக்கு. ஆக மொத்தத்துல சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நாட்கள் தான். வாழ்த்துக்கள். ஓம் நமச்சிவாய!